ஸோ கொல்கத்தால நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கொல்கத்தால ஒரு டாக்டர ரேப் பண்ணி கொன்றுருப்பாங்க. 31 வயசு சம்திங் உள்ள ஒரு டாக்டர. அத பத்தி தான் பேச போறோமான்னா, அத பத்தி தான். அதாவது அங்க என்ன நடந்துச்சுன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். அவங்க ஒரு 36 மணி நேரம் வேல பார்த்துட்டு, தூங்குறதுக்கு வேற இடம் இல்லாம, அங்க அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்க தூங்குறதுக்கு அவங்களுக்கு இருக்கிறதுக்கும் இடம் இல்ல, தங்குறதுக்கு ஒரு மயிரும் இல்ல. அதனால அவங்க வேற வழி இல்லாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு போய் ஒரு இடத்துல தூங்கும்போது, ஒரு குடிகாரன் ஆயி, அதுவும் ஹாஸ்பிட்டல்ல அது பாட்டுக்கு குடிச்சிட்டு வரான். அவன் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர், இங்க ஒரு காஜா வேலை பார்த்துட்டு அலைகிறான். அவன் அசால்ட்டா வந்து ரேப் பண்ணி கொன்ட்டு போயிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இப்படிலாம் நடக்குது. என்னடா சேஃப்டி இது? ஒரு ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் இருக்கிற இடத்துலயே இவ்வளவு சேஃப்டியா இருக்குது. வெளி இடத்துல போனா என்ன சேஃப்டி இருக்கும்? அதுக்கடுத்து என்ன, அந்த டாக்டருக்கு இறந்துட்டாங்க. வேற அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னு குடும்பத்துல சொல்லியாச்சு. குடும்பத்துல சொல்லிட்டு பாடியே பார்க்க விடாம ரொம்ப நேரத்துக்கு இது. அதுக்கடுத்து பார்த்ததுல அவங்க அரை நிர்வாணமா இருக்கிற மாதிரி அவங்க போய் பார்த்துருக்காங்க அந்த இடத்துல. பார்த்து அதுக்கடுத்த போராட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். பாடியை திருப்பி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்தப்போ, நீங்க வேகமா பாடியை அடக்கம் பண்ணிருங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் அங்கேயே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு படத்துல இருக்கிற மாதிரி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. வர வர படத்துல உள்ளதெல்லாம் நடக்காது அப்படிங்க, இது படத்துல உள்ளதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அங்க. எல்லாம் இங்கதான் நடந்திருக்கு ரேப்பு. அங்கேயே அடுத்த நாள் வந்து எல்லாத்தையும் இடிச்சு கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் போதுங்க. இங்க எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு. அதுக்கடுத்த அந்த நிறைய டாக்டர்ஸ் எல்லாரும் போய் போராட ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டு முழுக்க. அதாவது நம்ம ஊரு கூட அவ்வளவா இல்லை. அந்த வடக்கன் வடக்கன் சைடு நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இறங்கி, என்னப்பா அவங்க டாக்டரு நிறைய காசு சம்பாதிக்காங்க, காசு சம்பாதிச்சு என்னப்பா உயிர் வேண்டாமா? அதாவது இந்த மாதிரி பாதுகாப்பே இல்லை. ஒரு நார்மலா டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த மாதிரிதான் இருக்கு. அவங்க யாராவது ஒரு இந்த எவனாட்டு கைதி, அவன் என்ன, நிறைய பேர் சீரியல் கில்லரா இருக்கலாம், எவனா இருந்தாலும் அவனும் உயிர் தானே. அவனுக்கும் மருத்துவம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கூட ஒரு, இப்போ இவன் வரான் ஒரு சைக்கோ தாயி, அவனுக்கு ஒரு மருத்துவம் பார்க்காங்கன்னா அதுக்கு பாதுகாக்கிறது கூட யாரும் இல்லை. அவன் கத்தி எடுத்து பொட்டுன்னு போட்டு கொண்டுட்டான்னா உணவு பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இன்னுமே நிறையா. அதனாலதான் இது ரொம்ப மோசம். அதனாலதான் அவங்க சாதாரணமா கேட்கறதுன்னா, போராட்டத்துல அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு தான் கேட்கறாங்க. அந்த மாதிரி சில விஷயம்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நிச்சயமா நிறைவேற்றியே ஆகணும். சரி, இந்த ரேப்பு இப்படிதான் நடக்குதான்னா இல்ல. இதான் புதுசா ஏதோ ஆடிக்கு ஒரு வாட்டம் அமாவாசைக்கு ஒரு வாட்டம்னு நடக்கல. இது ஒரு டெய்லி ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க வேணா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு எவ்வளவு நடக்குது இப்படிலாம் ரேப் கேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது நான் போட்டதுல என்னன்னா, 2018 ஒரு 30,000த்துக்கு மேல, அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு ரேப் கேஸ்ன்னு நடந்திருக்கு. அதாவது இது கேஸா மாறினது. கேஸா மாறாம எத்தனை இருக்கோ எவனுக்கும் தெரியாது. அதுவும் ஒரு விக்டிம் பிளேம் வேற பண்றானுங்க இதுல. அதாவது இப்படி இருந்ததுனாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு. இப்படி இல்லைன்னா ஆயிருக்காதா? அதாவது சொல்றாங்க, அதாவது 8 மணிக்கு மேல வெளியே வரக்கூடாது, வெளியே வந்தா ஆபத்து இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது அப்போ 8 மணிக்கு மேல வெளியே வந்தா ஆபத்து, சரி வீட்டிலே இருப்போம்னா, அதுக்கடுத்த வெளியே வந்தா ஆபத்து இல்லையான்னா அப்பவும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதுக்கடுத்த என்னன்னா, உன் ட்ரெஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, ட்ரெஸ் நார்மலா போட்டு குறுக்கா போட்டு போனாலும் அதுதான் நடக்குது. சரி, ஒரு சின்ன பிள்ளை கை அதுக்குமே இப்படிதான் நடக்குது.
அப்போ இது ட்ரெஸ்ல ஏதாவது இருக்குதா, இல்ல அந்த பிள்ளைக்கு ஏதாவது அப்படின்னா என்னன்னு பேசவே தெரியாதாடா. சரிப்பா இதுக்கு நாங்க என்னப்பா பண்றது அப்படின்னா, பேசுடா, இப்படி நடந்திருக்க, பேச மாட்டான். வாய மூடிட்டு நான் என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி. பேசுங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னா அதுக்காக குரலை நீங்க கொடுங்க. உங்களோட வாய்ஸ் தான் ரொம்ப இதுவா இருக்கும். மாறுமான்னு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துமான்னு தெரியல, ஆனா நிச்சயமா ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி ஆகும். சின்ன ஒரு சிறு துளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் சேர்ந்தாதான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். இப்போ இப்படிலாம் ரேப் நடக்குது, அதுக்கு என்னதான் பண்றதுன்னா நம்ம தான் மாறணும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஒரு பொண்ணை ஒரு நார்மல் மனுஷியா ட்ரீட் பண்ணாலே போதும். அவ ஒரு அக்காவோ தங்கச்சியாவோ அண்ணியாவோ யாராவோ இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அது சாதாரண ஆளுப்பா, அவளுக்கான ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்கான ஒரு மரியாதை இருந்தாலே போதும். ஸோ அதான், அவளை மதிச்சா போதும். மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, மிதிக்காம இருந்தா போதும். அவ சிவனேன்னு அவ வேலையை பார்த்துட்டு மேலாக்க வந்துருவா. அதான், இதெல்லாம் மாத்துறதுக்கு என்ன வழின்னா, ஒரு சின்ன வயசுல இருந்தே கொடுக்கணும். ஆண்னா ஓ ஆண் அப்படிங்கிற மாதிரி, பெண்ணா வீட்லயே கூட உனக்கு கண்ணாடி அப்படிங்கிற மாதிரியே வீட்டுல இருந்து சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி இப்போ ஒரு பையன் இப்போ பையனை ஏன் பொண்ணு மாதிரி பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பையன்னா ஒரு வீரம், ஓ பெரிய பொருத்தி அப்படிங்கிற மாதிரி தோண வைக்கிறாங்க சின்ன வயசுல இருந்தே. ஏன்னா பொண்ணு மாதிரி அழுத்துக்கிட்டு இருக்கேன், என் பொண்ணுதான் அழுவணுமா, அவனுக்கு கண்ணு இல்லையா, கண்ணுல இருந்து கண்ணீர் வராதா. அதான் சின்ன வயசுல இருந்தே வளர்க்கறது தான் அப்படிதான், ஒரு ஆதிக்க தன்மையோட. அதான் இந்த நான் தான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி போய் பண்ணிடுறாங்களா என்னன்னு தெரியல. இப்படி இருக்காங்க, இப்படிதான் இருக்காங்க. பாருங்க, நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்க எவ்வளவு நடக்குதுன்னு. அது மாறுறதுக்கு என்ன பண்ணும்? அதெல்லாம் மாறாதுப்பா. நம்ம தான் பூனைன்னா பூனைன்னா திருடிட்டு தான் போவோம். நம்ம தான் மீனை பாதுகாப்பா வச்சுக்கணும். பூனைய லாஸ்ட் வரைக்கும் நீ சரியே பண்ண மாட்ட, பூனை தான் திருடிட்டே போ அப்படின்னு வச்சுக்கிடுவேன். தலையில தட்டி அம்மா அப்படிங்கிற மாதிரி. நீ என்னைக்கு அவனை திருத்த போற? அதாவது ஒருத்தன் தப்பு பண்றான், இப்போ உங்க பொருளை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க ஏன் அந்த டைமுக்கு அங்க போனீங்க? திருட மேல எந்த தப்பும் இல்லை, நீங்க உங்க மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி. என்னப்பா இது கதை? அதாவது இப்ப நீங்க வழியில நடந்து போயிட்டு இருக்கீங்க, இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் செயினை அடிச்சுட்டு போறான், நீங்க ஏன் அந்த நேரத்துக்கு அங்க போனீங்க அப்படின்னா என்ன? அப்போ அந்த திருடின மேல எந்த தப்புமே இல்லை. என்னடா லிட்டரலி அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் அந்த டைமுக்கு அவங்க அங்க போனாங்க, ஏன் அந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஏன் இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க அப்படின்னு. அப்ப இவன் பண்ண மேல எந்த தப்புமே இல்லை. சூப்பர். இப்படியே திருந்த மாட்டல்ல. இந்த தாய் திருத்தம்னா அதான் சின்ன வயசுல இருந்தே திருத்தம்னா அதான். சின்ன வயசுல இருந்தே இந்த ஒரு இப்பெல்லாம் எங்க காலேஜ் எந்தனாலும் ஒரு குடிக்கிறதுக்கு எதிர்க்க இந்த எதிர்ப்பு பிரச்சாரம்லாம் நடத்துறாங்க. அந்த மாதிரி இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இப்பெல்லாம் நடக்குது. அதெல்லாம் தடுக்கணும்னு சின்ன ஸ்கூல்ல இருந்து இதை நடத்தணும். கொஞ்சம் எல்லாரும் படிப்பறிவு வேணும், ஒரு புரிதல், செக்ஸ் எஜுகேஷன் வேணும். அதான் லாஸ்டா என்ன சொல்ல விரும்புறேன்னா, திருந்துங்கடா.